அட நம்மாலு, வா வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இவனா? இவன் எப்படி ஷாலினி ரூம்குள்ள? இப்ப நான் எப்படி ட்ரெஸ் மாத்துவேன்? வாட்டி வாட்டி நாட்டுக்கிட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட கண்ணு ரெண்டும் நனனனா. ஹலோ, நான் ட்ரெஸ் மாத்தணும். மாத்து. எனக்கு மாத்த தெரியும். கொஞ்சம் வெளியே போறியா? நான் எதுக்கு போகணும்? இது என் தங்கச்சி ரூம். நான் எங்க வேணாலும் இருப்பேன். உனக்கு வேணும்னா நீ மாத்து, இல்லன்னா மாத்தாம போ. இங்க பாரு, எனக்கு காலேஜ் போகணும். டைம் ஆயிடுச்சு. நான் சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகணும். அது ஏன் பிரச்சனை இல்ல. உனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுதுன்னா நீ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். எங்கேயே நீ பண்ணிக்கலாம். ஷோ, இப்ப நீ இந்த ரூமை விட்டு வெளியே போறியா இல்லையா? சாரி, என்னால போக முடியாது. ஏ, இரிட்டேட் ஆகாத. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நீ இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, நான் கண்ணு முடிக்கிறேன். ஒன்னும் வேண்டாம். நான் ட்ரெஸ் எடுத்துட்டு போய் காலேஜ்லயே மாத்திக்கிறேன். காலேஜ்லயா? ஆமா, அங்க ரெஸ்ட் ரூம் இருக்கும். அங்க கூட நான் மாத்திக்குவேன். ஆனா இங்க அதையும் ஒன்ன நம்பி என்னால மாத்த முடியாது. அடி பாவி, புருஷன் முன்னாடி ட்ரெஸ் கூடவா மாத்த மாட்டேன்? தாலி கட்டிட்டா புருஷன் ஆயிடுவியா? நான் மனசார ஏத்துக்கணும். கண்டிப்பா நான் ஏத்துக்க மாட்டேன். இன்னும் 2 மாசம் தான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ கட்டின இந்த தாலிய கலட்டி வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். அதையும் பார்க்கலாம். என் பொண்டாட்டி நீ. உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா உன் புருஷன்டி நானு. எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் பாத்துருவோம். பாக்கலாம் பாக்கலாம். அப்புறம் என்ன, எப்படியும் இன்னும் 2 மாசத்துல டிவோர்ஸ் வாங்க தான் போற. அப்போ ட்ரெஸ் எங்கேயும் மாத்திக்க வேண்டியதானே? எனக்கு கிட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏண்டா, நான் பாட்டுக்கு செவனேன் தானடா இருந்தேன். எனக்கு ஒரு தாலியை கட்டி இங்க கூட்டிட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து என்னை இப்படி டார்ச்சர் பண்றீங்க. யாரு உன்னை இப்ப டார்ச்சர் பண்ணா? யாரு தண்டா பண்ணல. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லி கீழே திட்டுறாங்க. சரி ட்ரெஸ் மாத்தலான்னு வந்தா நீ இங்க உட்காந்துக்கிட்டு என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்க. எனக்குன்னு ஒரு பிரைவசியே இல்லையா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ட்ரெஸ் மாத்த சொல்லி திட்டினாங்களா? நான் எதுக்கு உயிரோட வாழ்றேன்னு எனக்கு புரியல. நான் பிறந்த நேரம் எங்க அண்ணனை தொலைச்சிட்டேன். இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இந்த வீட்டுக்கு வந்த நேரம் எல்லாம் அபசகுணமா நடக்குதுன்னு சொல்றாங்க. நான் எதுக்கு உயிரோட இருக்கேன்? எனக்கு பிடிக்காத இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கா? ஹே, என்ன சொன்ன? இந்த வீட்டுக்கு வந்த நேரம் எல்லாம் அபசகுணமா நடக்குதுன்னு சொல்றாங்களா? யாரு சொன்னா? இல்ல, அது அது ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல எந்திரிச்சு வெளியே போ. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். என்னமோ நடந்துட்டு. இங்க பாரு நிம்மதி, ஒழுங்கு மரியாதை யாரு சொன்னாங்கன்னு சொல்லு. இல்ல, அதெல்லாம் யாரும் ஒண்ணும் சொல்லல. சொல்லுன்னு சொல்றல. யாரடி சொன்னா? அது வேதா கஸ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நேத்து உப்பு கொட்டிருச்சு. உப்பு கொட்டினா வீட்டுக்கு நல்லதில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்னோட ஜாதகத்தை எடுத்துட்டு வர சொன்னாங்க. பொருத்தம் பாக்குறதுக்காக. உப்பு கொட்டிருச்சா? சரி, நீ இப்ப ட்ரெஸ் மாத்தணும் தானே வந்த? ஏன் நல்லா தானே கிளம்பி போற? எதுக்கு ட்ரெஸ் மாத்த வந்த? அதுவும் அவங்கதான் மாத்த சொன்னாங்க. கருப்பு கலர்ல போடக்கூடாதுன்னு. ஓ, அப்படியா? சரி, என் கூட வா. எங்க? என் கூட வான்னு சொன்ன. இல்ல, பிரச்சனை வேண்டாமே ப்ளீஸ். ஹே, கூட வாடி. வேதா, எப்படியோ சூப்பரா நிம்மதி கிட்ட குழப்பி விட்டு அவ ஜாதகத்தை போய் எடுத்துட்டு வர சொல்லிட்ட. ஜாதகத்தை மாத்தி எழுதி கண்டிப்பா நிம்மதியா அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். ச்சே, நம்மளுக்கும் ஆண்டவன் நிறைய சோதனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனா கண்டிப்பா என்ன கைவிட மாட்டான். அது நல்லா தெரியும். யாரு? ஆதி, என்ன வேணும்? உங்க அண்ணனை தேடி வந்தீங்களா? அவரு இப்பதான் கீழே போனாரு. எனக்கு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வரதுக்காக. நீங்க கிச்சன்ல போய் பாருங்களேன். நான் ஒன்னும் அவரை பாக்குறதுக்கு வரல. அப்புறம் உங்களை பாக்குறதுக்கு தான் வந்தேன். என்னேவா? ஏன்? என் பொண்டாட்டிய என்னென்னமோ சொன்னீங்களாமே, எங்க இப்ப சொல்லுங்க பாப்போம். ஐயோ, போட்டு கொடுத்துட்டாலே. ரொம்ப பேசுவானே, இப்ப என்ன பண்றது? இப்ப சொல்லுங்க, என்னென்னமோ சொன்னீங்களாமே, சொல்லுங்க, ஏன் முன்னாடி சொல்லுங்க.
அது ஒன்றும் இல்லைப்பா. திடீர்னு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டல, அதான் ஜாதகம்லாம் ஒன்றுமே பார்க்கலையே, சரி ஜாதகத்தை எதுக்கும் பார்த்து வச்சுக்கலாமேன்றதுக்காக தான் சொன்னேன். இல்லையே, நீங்க அப்படி சொன்ன மாதிரி எனக்கு தெரியலையே. இந்த வீட்டுக்கு இவ வந்ததுல இருந்து இந்த வீட்ல எல்லாமே அபசகுணமா நடக்குதுன்னு சொன்னீங்களாமே. இல்லை, அது அவ வந்த நேரம் தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் நேற்று நைட்டு கூட உப்பு கீழே கொட்டிருச்சு, அதான். அதனால என்ன பிளான் பண்றீங்க? ஐயோ, நான் எந்த பிளானும் பண்ணலப்பா. ஹ, நீங்க என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்கோங்க, அது எதையுமே நடக்க நான் விட மாட்டேன். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. சும்மா தேவையில்லாம மத்தவங்க கிட்ட சீனை கிரியேட் பண்ற மாதிரி என்கிட்ட பண்ணாதீங்க. என் மேல யாராவது பாசம் வச்சாங்கன்னா அவங்களுக்கு டபுள் மடங்கா திருப்பி பாசத்தை கொடுக்கவும் தெரியும். என்கிட்ட யாராவது மோதுனாங்கன்னா அவங்களுக்கு அதே டபுள் மடங்கா திருப்பி அடிக்கவும் தெரியும். ஆதி, இவ ஏன் பொண்டாட்டி. இனிமே இவள் அந்த ராசி இல்லாதவ. இவ வந்ததுனால அபசகனம், நேரம் சரியில்லைன்னு ஏதாவது வார்த்தை பயன்படுத்தினீங்க, அப்புறம் உங்களால இந்த வீட்ல இருக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னப்பா மிரட்டுறீங்களா? இந்த வீட்ல நான் ஒரு மூத்த மருமக, ஒரு அண்ணின்னு கூட பார்க்காம நீ பாட்டுக்கு என்ன வந்து இப்படி பேசுற? இந்த வீட்டோட மூத்த மருமகளா நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா யாரும் உங்ககிட்ட வந்து இப்படி பேச போறதில்ல. என்ன வேணாலும் பேசுங்க, அத பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஆனா என் பொண்டாட்டிய பத்தி ஒரு வார்த்தை, எப்படி ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அவ மனசளவுல ரொம்ப நல்லவ. அவளே கஷ்டத்துல இருந்தாலும் அவளை விட கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணுவா. அந்த அளவுல அவ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவ இந்த வீட்டுக்கு மட்டும் இல்ல, எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு நல்லாதான் இருக்கும். அது ஜாதகத்துலதான் சொல்லணும்னு இல்ல, ஒருத்தவங்களோட மனசை பத்தி தெரிஞ்சாலே போதும். நல்லவங்க எங்க போனாலும் அந்த இடம் நல்லதா தான் இருக்கும். அதே கெட்டவங்க சொர்க்கத்துக்கு போனாலும் அந்த சொர்க்கமே கெட்டதா மாறிடும். இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி. தேவையில்லாம இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி கிட்ட சீன்ற வேலையை வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க பேசினதுக்கு என் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னது மன்னிப்பு கேட்கணுமா? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என் பொண்டாட்டி ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு. அவ இந்த வீட்டுக்கு வந்த நேரம் இந்த வீட்டுக்கே அபசகுணமா நடக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு மன்னிப்பு கேளுங்க. என்னாலலாம் மன்னிப்பு கேட்க முடியாது. கேட்க முடியாது? சொல்ற இடத்துல சொன்னா நீங்க கண்டிப்பா மன்னிப்பு கேப்பீங்க. ஐயோ, அந்த மனுஷன் கிட்டயா? சும்மாவே தம்பி தம்பின்னு வாரு. இப்ப இது தெரிஞ்சா கண்டிப்பா நம்மள சாவடிச்சிருவாரு. இப்பவே கேட்டுருவோம். அவரு காதுக்கு மட்டும் இது போச்சு, அவ்வளவுதான். இப்ப என்ன, மன்னிப்பு தானே கேட்கணும். நிம்மதி, சாரி. இப்படி இல்ல, நல்ல தெளிவா கேளுங்க. தெளிவாவா? ஏமா, தெரியாம ஒன்னு அப்படி சொல்லிட்டேமா. நீ ஜாதகம்லாம் எதுவும் கொண்டு வர வேணாம், நான் தெரியாம சொல்லிட்டேன். மன்னிச்சிரு நிம்மதி. ஐயோ அக்கா, பரவாயில்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பரவாயில்லையா? ஏண்டி போயும் போய் இவன் கிட்டயா சொல்லுவேன்? ஐயோ ஆதி, போதும். இதுவே ரொம்ப அதிகம். பாவம், அவங்க நிறமாசமா இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இவ்ளோ பேசணுமா? அவங்க அப்படி நினைக்கலையே. எனக்கு என்ன ஆசையா இவங்களை இப்படி கஷ்டப்படுத்தணும்னு? இவங்களுக்கே நல்லா தெரியும். எங்க அண்ணன் இவங்களை வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொன்னப்ப நான் தான் இவங்களை அவ்வளவு தூரம் கெஞ்சினேன். என் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கறேன்னு கூட சொன்னேன். அவ்வளவு இருந்த என்ன இப்ப இவ்வளவு தூரத்துக்கு ஆக்கியிருக்காங்கன்னா இவங்க தேவையில்லாம பேசினதுனால மட்டும்தான். என்னை பத்தி நிறைய இன்சல்ட் பண்ணி பேசியிருக்கீங்க, ஆனா எதுக்குமே நான் இப்படி வந்து கேட்டது கிடையாது. ஆனா என்ன நம்பி வந்து என் பொண்டாட்டிய எந்த அளவுக்கு பேசியிருக்கீங்க, அப்ப நான் கேட்காம விட்டேனா நான்லாம் ஒரு நல்ல புருஷனே கிடையாது. ஹே, காலேஜ் போகணும்னு சொன்னல, கிளம்பு. கீழே வெயிட் பண்ணு, வண்டியில வந்து டிராப் பண்றேன். இல்ல, நான் பஸ்ல. கீழே வெயிட் பண்ணுன்னு சொன்னேன், சொன்னதை மட்டும் செய். சரி. ஆத்தாடி, நம்ம புருஷனே பரவாயில்ல போல் இருக்கே, இவன் இப்படி மிரட்டுறான். இங்க பாருங்க, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க. தேவையில்லாத பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு தான் நான் ஒதுங்கி இருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி இப்படி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. உங்க வேலையை நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா என் வேலையை நான் பாத்துட்டு இருப்பேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாத்து போ. ஈவினிங் வெயிட் பண்ணு, பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேங்க்ஸ். எதுக்கு பிக்கப் பண்ணி டிராப் பண்றதுக்கா? இல்ல, எனக்காக அவங்க கிட்ட பேசினதுக்கு. உனக்காக பேசாம வேற யாருக்காக பேச போறேன்? ரொம்ப
கஷ்டமா இருந்தது. நீ பேசினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கு. எதுவா இருந்தாலும் சொல்லு. சும்மா அந்த காலத்துல இந்த புருஷன் கிட்ட எல்லாம் மறைச்சு வைப்பாங்களே, அந்த மாதிரிலாம் மறைக்காத. அவ்வளோலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பேசினப்ப ரொம்ப டென்ஷனாக இருந்தது. நீ எனக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு எனக்கு தெரியாது. நீ பேசினதை கேட்டோன்னே நல்லா இருக்கு. அடேடா, அப்படியா? நீ பேசிட்ட, நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன், அவ்வளோதான். கிளம்பு, நான் காலேஜ் போகணும். அதானே, நான் கூட மனசு மாறிட்டாலோ எங்க திருந்திட்டாலோன்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். என்னது? ஒன்னும் இல்லம்மா தாயே. அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? நீ பிளாக் கலர் ட்ரெஸ் தானே போட்டிருந்த? அவங்க சொன்னாங்கிறதுக்காக எதுக்கு நீ ட்ரெஸ் மாத்தின? அவங்க சொன்னாங்கிறதுக்காகலாம் மாத்தல. அப்புறம் உனக்கு பிடிச்சு போய் தானே அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட. அப்புறம் எதுக்கு மாத்தின? லூசா நீ? இங்க பாரு, அவங்க அதை சொல்றாங்க, இவங்க இதை சொல்றாங்கன்னு அடுத்தவங்களுக்காக வாழ முடியாது. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? சரி, எதுக்கு மாத்தின சொல்லு. இல்ல, அடுத்த நாளே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டா ஒரு மாதிரி அபசகுணமா தெரியும், மங்களகரமா போட்டுட்டு போகணும்னு சொன்னாங்க. அதான் போட்டுட்டு வந்தேன். ஐயோ, இன்னும் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டா என்னடி? பிளாக்னு அபசகுணம்னு எவன்டி சொன்னது? அந்த ட்ரெஸ்ஸோட கலருக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்குடி. அது என்னன்னு தெரியுமா? அந்த காலத்துல எல்லாம் ஃபங்க்ஷன் டைம்ல நம்ம குடும்பங்கள் சொந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் சமைப்பாங்க. எல்லா வேலையும் சேர்ந்து பாப்பாங்க. அதுவும் இல்லாம சமைக்கிறதெல்லாம் வெளியில வெயில்ல தான் சமைப்பாங்க. கருப்பு கலருக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. வெயில ரொம்ப இழுக்கிற தன்மை. அதனாலதான் கொடை கூட கருப்பு கொடை வெயில போய் எடுத்துட்டு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து வேலை செய்யும் போது கருப்பு கலர் போட்டு வேலை செஞ்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப வேர்க்கும். அது ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் கலர் ட்ரெஸ் போடணும், கருப்பு போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது காலப்போக்குல இப்படி அபசகுணமா மாத்திட்டீங்களேடி. ஏண்டி, கோவிலுக்குள்ள இருக்கிற சாமியவே கருப்பு கலர் சிலைய தான் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் அது எப்படி அபசகுணமா மாறும்? ஏண்டி லாஜிக்கே இல்லாம பேசுறீங்களா? நீ சொல்றது சரிதான். ஆனாலும் அவங்க அப்படி சொன்னதுனால எனக்கு மனசு கேட்கல. அதான் மாத்திட்டு வந்துட்டேன். சபா, அறிவு இருக்கிறவன் யோசிக்கணும். அறிவே இல்லாதவன் யோசிக்கலன்னா பரவாயில்ல. உனக்கு அறிவுன்னு இருக்குல்ல, யோசிக்க வேண்டியதானே? அது சரி, இதுக்கப்புறம் அந்த தப்பா பண்ணாத. காலேஜ்க்கு ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ உள்ள போ, சாயந்தரம் பார்க்கலாம். பை. ஆமால, ஆதி சொல்ற மாதிரி கோவிலுக்குள்ள இருக்கிற சாமி சிலையே கருப்பு கலர்ல தான் இருக்கு. ஆனா நம்ம ஏன் கருப்பு ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க? இது கூட தெரியாம இருந்திருக்கோம். இதுக்கப்புறம் மாத்திக்கலாம். கிரிஷ், 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 என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அடிபட்டிருக்கு கிரிஷ்? நிம்மதி, நீ சந்தோஷமா இருக்கல்ல? அந்த ஆதியை கல்யாணம் பண்ணிட்டு என்ன ஏமாத்திட்டு அவன் கூட நீ சந்தோஷமா இருக்கல்ல? ஐயோ கிரிஷ், சத்தியமா எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லடா. நான் உன்னை ஏமாத்தினேன்னு மட்டும் சொல்லாத கிரிஷ். ஆதிக்கும் கண்மணிக்கும் தான் கல்யாணம், உனக்கும் தெரியும்ல. அப்படி இருக்கிறப்ப அந்த கண்மணி திடீர்னு எல்லாத்தையும் சொதப்பிட்டா. அந்த கண்மணி சொதப்பினது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ஆதி என் கழுத்துல தாலி கட்டுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் கிரிஷ். ஆனா எதனால இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல நிம்மதி, நான் உன்னை உண்மையா லவ் பண்ணேன். ஆனா என்ன நீ உண்மையா லவ் பண்ணலன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ, அப்படி பேசாத கிரிஷ். உண்மையாவே நான் உன்னை ஏமாத்தலடா. சரி, உனக்கு இப்படி அடிபட்டுச்சு அத சொல்லு. தலையில, கையில, கால்ல என்னாச்சு? நிம்மதி, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்துச்சு, நீ என்னை ஏமாத்தி இருக்க மாட்டேன்னு. ஆனா அந்த ஆதி எதுக்காக உன் கழுத்துல தாலி கட்டினான்னு என் மண்டை ஃபுல்லா அதான் ஓடிட்டே இருந்துச்சு. 2 நாளா நான் சாப்பிடல, 2 நாளா நான் சரியா கூட தூங்கல தெரியுமா? இதுக்கு மேல இப்படியே விட்டா பைத்தியம் ஆயிடுவேடுதான். அந்த குழப்பத்தை எப்படியாவது சரி கட்டணும்னு ஆதிய போய் நேர்ல பார்த்து அவன் கிட்ட ஏண்டா என் நிம்மதியை ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டேன். அப்படிதான் நிம்மதியை கேட்டேன். அதுக்கு என்ன போட்டு அந்த அடி அடிச்சுட்டான் தெரியுமா? என்ன கிரிஷ் சொல்ற? ஆதி உன்னை அடிச்சிட்டானா? ஆமா நிம்மதி, போட்டு புரட்டி புரட்டி எடுத்துட்டான். அவன் அடிச்சது கூட எனக்கு மனசு வலிக்கல. ஆனா அவன் அடிச்சப்ப சில விஷயம் சொன்னா பாரு, அதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப வலிச்சிச்சு. என்ன சொன்னா? நான் ஒன்னும் கேட்கல. அவ உன்னை ஃப்ரெண்டா தானடா நினைச்சா, நீ அவனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியடான்னு தான் கேட்டேன். அதுக்கு அவன் வேணும்னா என்ன ஃப்ரெண்டா நினைச்சிருக்கலாம். ஆனா நான் அவளை ஃப்ரெண்டாவே நினைக்கல. அவளை நான் ஆரம்பத்துல இருந்து லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா அவ தான் என் மனசை புரிஞ்சுக்கவே இல்ல. அதுக்காக தான் கண்மணி அப்படி இப்படின்னு டிராமாலாம் போட்டு கடைசியா நானே நிம்மதியை கல்யாணம் பண்ணி நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தியான்னு என்கிட்ட கேட்டான் நிம்மதி.
என்னடா சொல்ற? அப்படியா சொன்னாவ? ஆமா நிம்மதி, நீதான் அவனை ஃப்ரெண்டான பார்வையில பாத்திருக்க. ஆனா அவன் உன்னை தப்பான பார்வையில தான் பாத்திருக்கான். அவன் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். அதுதான் உனக்கு தெரியல. ஆதி என்ன லவ் பண்ணானா? நம்மள பிரிக்கிறதுக்கு நிறையவே அவன் ட்ரை பண்ணிருக்கான் தெரியுமா? நீ என்ன சொல்ற? சத்தியமா இதெல்லாம் அவன் தான் என்கிட்ட சொன்னான். அதெல்லாம் சொல்லி சொல்லி அடிச்சான். எனக்கு அப்பதான் மனசு ரொம்ப வலிச்சுச்சு. நான் அவனை ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சேன். ஆனா அவன் என்னை இப்படி நினைச்சிருப்பான்னு எனக்கு சத்தியமா தெரியல கிரிஷ். நிம்மதி, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ ரொம்ப பாவம். ஆனா அந்த ஆதி அப்படி கிடையாது. சரியான கிரிமினல். எப்படியெல்லாம் கண்மணிய வச்சு பிளான் போட்டு அவன் தப்பிச்சுட்டு உன் கழுத்துல தாலி கட்டிட்டான் பாத்தியா? அவனை நம்பாத நிம்மதி, அவனை நம்பாத. இல்ல கிரிஷ், எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் அவன்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். இன்னும் 2 மாசத்துல எனக்கும் ஆதிக்கும் டிவோர்ஸ் ஆயிடும். அப்படியா? ஆமா, டிவோர்ஸ் ஆன உடனே அவன் என் கழுத்துல இருந்து கட்டின தாலிய கழட்டி வச்சுட்டு போறேன்னு அவன்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இது நடக்கும். சரி, நீ ஹாஸ்பிட்டல் போனியா? போன. உடம்பெல்லாம் ஒரே வலி. உனக்கு ஃபோன் பண்ணாலும் நீ என் நம்பரை பிளாக் பண்ணிட்டல. நான் யாருக்கிட்டையும் பேசுற இன்ட்ரெஸ்ட் இல்ல. அம்மா அப்பா நம்பர் மட்டும்தான் அன்பிளாக்ல இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கால் பண்ணாங்க. எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டேன். கிரிஷ், அப்புறம் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? நீ என்ன உண்மையா லவ் பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் என்னதான் நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவ்வளவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ். ஐயோ நிம்மதி, என்ன சொல்ற? ஆமா கிரிஷ், வேண்டாம், போதும், எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் ஆதியை டிவோர்ஸ் பண்ணிட்டு அம்மா அப்பா கூட தான் கடைசி வரைக்கும் வாழணும்னு இருக்கேன். என்னால இன்னொரு லைஃப் எல்லாம் வாழ முடியாது. அதுவும் இல்லாம ஒரு சின்னதா ஒரு தழும்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவன உன் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த இதோட என்னால லைஃப் லாங் வாழ முடியாது. அதுக்காக தான் சொல்றேன், நீ தயவு செஞ்சு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் ஆதி ஒன்று அடிச்சதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். நீ ஹாஸ்பிட்டல்ல போய் பாரு. இதுக்கப்புறம் என்ன மீட் பண்ண வராத. அது அவ்வளவா நல்லா இருக்காது. ஆதி இப்படி ஒரு எண்ணத்துல தான் என்கிட்ட பழகிருக்கானு என்கிட்ட நல்ல வேலை நீ சொன்ன. இதுக்கப்புறம் அவனை நான் பாத்துக்கிறேன். சரி, எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். டே ஆதி, உன்னை எப்படி கோத்து விட்டேன் பாத்தியா? எனக்கு கிடைக்காத ஒரு பொருள் யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற வேண்டாம். நானு நிம்மதியை எப்படியாவது யூஸ் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனா கடைசியில வந்து ஆட்டத்தையே மாத்திட்டல. அவளை என்னால யூஸ் பண்ண முடியலனாலும் உன்னாலையும் யூஸ் பண்ண முடியக்கூடாது. அதுக்காக தான் நீ சொல்லாத ஒரு விஷயத்த கூட கொளுத்தி போட்டு இருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் அது குபு குபு குபுன்னு எரிய போகுது. அப்பாடா, எப்படியோ நிம்மதியோட சாப்டரை க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ வாயால இருந்தே அவளே சொல்லிட்டா, நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு. இப்ப நான் ஜெனிய கல்யாணம் பண்ணா கூட அவளுக்கு தெரிய போறது இல்ல. இருந்தாலும் நிம்மதி, உன்னை நான் விட மாட்டேன். விட மாட்டேன்? ஏண்டா ஆதி இவ்வளவு கொடுத்துமா நீ இன்னும் திருந்தல? அது சரி, மனுஷ ஜென்மமா இருந்தா திருந்திருப்ப. நீதான் ஜென்மமே கிடையாதே. பண்ணுடா, நீ எவ்வளவு வேணாலும் பண்ணு. ஆனா ஆதிக்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. அப்படிதானே மக்களே? பாத்தீங்கல்ல எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் வேதாவை பிடிச்சு வாங்கி விட்டாருன்னு? ஜாலியா இருக்குல்ல? எவ்வளவு பண்ணிருப்பா, தேவைதான். அப்புறம் இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு எல்லாம் நல்லா குளுகுளுன்னு இருந்திருக்கும்ல? வேதா நல்லா வாங்கி கட்டிக்கிட்டா. அப்புறம் எதுக்காக கருப்பெல்லாம் அவாய்ட் பண்றாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல? நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் அப்பப்ப எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? ஓகே மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு 97th எபிசோட். இன்னும் 3 எபிசோட்ஸ்ல 100th எபிசோட் ரீச் பண்ண போறோம். நம்ம பூவே பூச்சோடவா ஸ்டார்ட் பண்ணி 100th எபிசோட் வர போகுதுங்க. சூப்பர் எக்ஸைட்மெண்டோட இருக்கேன் நானுமே. அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்ன்றத நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார், பீன்ஸ் பொரியல். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.